வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு இறால் மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். சிம்பிளாக குழந்தைங்களுக்கு நல்லா நம்ம பார்ட்டிகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்போ நம்ம ப்ரான்ஸ் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரான்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி பெருசாக இருந்தாலும் ஓகே, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம சிம்பிளாக இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ப்ரான்ஸில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள் தூள், லெமன் கலந்துருக்கேன். ஆனாலும் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். நான் ஆல்ரெடி மெரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு, லெமனு ஆல்ரெடி நம்ம கலந்துருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் கலந்துக்கிறோம். மிளகுத்தூள் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதன் பிரகாரம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அதிகமாக வேண்டாம், இவ்வளவு ஒரு அரை டீஸ்பூன். ஏன்னா இது கொஞ்சம் தான் இருக்குது, இது கூட கொஞ்சம் அதிகம்தான் எடுத்துருவோம். இந்த மாதிரி இது எல்லாம் நம்மள நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இந்த மைதா மாவு, இதில் உப்பு கலந்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி இப்போ மிளகுத்தூள் இருக்கிற மிளகுத்தூளில் கொஞ்சம், இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, இது நான் வீட்டில் செய்தது, கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக பட் போதும். இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போது நான் ஒரு எக்கை லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நான் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி இப்போது இந்த ப்ரான்ஸ் நல்லா மிக்ஸாக இருக்குது. இதில் உங்களுக்கு நல்லா கரம் மசாலா இதில் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ணி எடுத்துட்டு இப்போது எக்கில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்து செகண்ட் கலர். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸாக இருந்தால் நல்லது. நல்லா போட்டுக்கோங்க இந்த மாவு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா முட்டையில் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போது நம்ம ப்ரெட் கிராம், இந்த மாதிரி வீட்டில் ப்ரெட்டை நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா வேஸ்ட்டாக சில நேரங்களில் ப்ரெட்டு நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் ஆயிரும். அதாவது மீதமான உடனே அந்த எட்ஜஸை கூட நீங்கள், அந்த ஓரங்களை கூட நீங்கள் மிக்சரில் அரைச்சி வறுத்து வச்சுக்கோங்க ஃப்ரீசரில். நான் அப்படி தான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி. இப்போது இதை இந்த மாதிரி நல்லா கோட் ஆகட்டும். இந்த மாதிரி கோட் பண்ணி, இது குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டார்டருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சு இந்த மாதிரி எல்லாமே நல்லா ப்ரெட் கிராம்ஸில் நல்லா கோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிடணும். இந்த மாதிரி எடுத்து இப்போது நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அழகாக ஃப்ரை பண்ணி அமைதியாக, ரொம்ப எண்ணெய் சுட்டுருக்கக்கூடாது, அதாவது மீடியமாக வச்சுக்கோங்க. எல்லாம் நம்ம போட்டோம். இது ஒரு 1 மினிட் தான் எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்காது. ஏன்னா இது ஃபிஷ்ஷு. அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க, அதாவது ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. இந்த சைடு ஒரு 1 மினிட் வந்துடும். இப்போ 2 சைடும் வெந்துட்டு நம்ம எடுத்துருவோம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு
எடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப்பில் சில்லி சாஸில் எது வேணுமோ எதுலையாவது நீங்கள் சர்வ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி சும்மாவும் சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரான்ஸ் கிடைச்சா செய்து கொடுங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.